ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வாரம் ஆன்மீக கதைகளில் சுந்தரகாண்டம் கதைகளை பார்க்க போகிறோம். அந்த வகையில் கதை போன வாரம் எதோட முடிந்ததுன்னு பார்க்கலாம். சீதை தன்னோட நிலையை நினைத்து கவலையில் இருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களோட இடது கண் துடிக்குது. அவங்க குருநாதர் இடது கண் துடித்தால் நல்லது நடக்கும்னு சொன்னது அவங்களுக்கு ஞாபகம் வருது. எனக்கு நல்லது அப்படின்னா என்னை வரை பார்ப்பது மட்டும்தான் அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்போ எனக்கு நல்லது நடக்க போகுது அப்படின்னு திரிஜடை கிட்ட சொல்கிறதுக்காக போகிறாங்க. அந்த நேரத்தில் திரிஜடையும் அவங்க கண்ட கனவை பற்றி சொல்கிறாங்க. 2 பேரும் உற்சாகத்தில் இருக்காங்க. அதே நேரத்தில் ராவணனுக்கும் ஒரு கெட்ட கனவு வருது. அதனால் உறக்கத்துலேருந்து எந்திரிச்சு அவருக்கு இலங்கைக்குள்ளே யாரோ சீதையை தேடி வந்திருக்கிற மாதிரி அவருக்கு தோணுது. உடனே சீதையை பார்க்க கிளம்புறாரு. அனுமன் விருட்சக கிளைகளுக்குள் தன்னை மறைத்து கொண்டு ராவணன் சீதை முன்னாடி வந்து நிற்கிறத கூர்மையாக கவனிக்கிறாரு. அரக்கியர்கள் எல்லாருமே கை கட்டி வாய் மூடி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ராவணனை பார்க்கும்போது அவருக்குள்ளே ஏதோ ஒரு பதற்றம் இருக்கிறது அங்கே இருக்கிறவங்களால உணர முடிஞ்சது. ஏதோ தூக்கத்துலேருந்து பாதியில் எந்திரிச்சு வந்த மாதிரி இருந்தது. தலையில் கிரீடம் இல்லை, நெற்றியில் எப்பயுமே இருக்கும் திருநீர் இல்லை. எத்தனை தடவை சீதையை பார்க்க இந்த அசோக மரத்தடிக்கு வந்திருப்பார் ராவணன். அப்பெல்லாம் இல்லாத ஒரு தன்மை சீதையால் உணர முடிந்தது. ராவணனை நேருக்கு நேர் பார்க்கறத கூட ராவணன் அங்கீகாரமாக எடுத்து விடக்கூடாதுன்னு சீதை நினைப்பாங்க. இந்த அலட்சியம் ராவணனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. 1000 அஸ்திரங்கள் தரும் துன்பத்தை விட ஒரு அலட்சியம் தருகிற துன்பம் ரொம்ப கூர்மையானதல்லவா? திரிஜடையும் ஒதுங்கி நின்று தன் பெரியப்பாவை வெறுப்போடு பார்க்குறாங்க. ஏன் இப்படி அர்த்த ராத்திரியில் வந்திருக்காருன்னு காரணம் தெரியாமல் குழப்பத்திலே இருந்தாங்க. அதற்கான பதிலை ராவணனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சீதையே, இப்படி நள்ளிரவில் என்னை நீ துளியும் எதிர்பார்த்திருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நடந்தது என்னன்னா, உன்னை இழப்பது போல ஒரு சிறு சொப்பனம் கண்டால் கூட என்னால் அதை தாங்க முடியாது. அந்த அளவுக்கு என்னை நீ ஆக்கிரமித்து விட்டாய். இப்போ கூட ஒரு குரங்கு உன்னை தூக்கி செல்ல முயல்வது போல் ஒரு கனவு கண்டேன். உடனே முழிச்சிட்டேன். கனவுதானன்னு என்னால் அலட்சியமாக இருக்க முடியலை. அதான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ராவணன் சொன்னதை கேட்டதுமே சீதை தீர்க்கமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆத்மஹத்தி என் நாதனை செயலற்றவராக ஆக்கிவிடும் என்றாலுமே அவர் வருவார். உன்னை வதம் செய்து என்னை மீட்டு செல்வார். எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நீ செய்யும் முயற்சிகள் எல்லாமே கடலில் பெய்த மலைகள் போல வீணானது. புரிந்து கொள். ஒரு தலைக்கு 10 தலை இருக்குன்னு பெருமையாக நினைக்கிற. கடவுள் உனக்கு 10 தலை கொடுத்துருக்கிறதே. ஏதாவது ஒரு தலையாவது தர்மப்படி நடக்க வேணும்னு நீ நினச்சிருந்தேன்னா என்னைக்கோ நீ தப்பிச்சிருப்ப. என் நாதரின் பானம் உன்னை துளையிட்டு அழிக்கணும். உன்னோட இழிவு செயலுக்கு அப்படி ஒரு முடிவு ஏற்பட்டாலே அது நாளைய பல சீதைகளுக்கு தைரியம் தருவதாகவும் இருக்கும். உன்னை போல் ராவணனும் தோன்றாமல் இருப்பார்கள். நீ இங்கிருந்து போய்விடு. உன் சொப்பனம் பலிக்கப் போவதை இந்த உலகம் பார்க்கட்டும். நான் சொல்வது நிச்சயம் நடக்கும். இது சத்தியம் அப்படின்னு கடல் போல் பொங்கிய சீதை அப்படியே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க. இது மறைந்திருந்து பார்த்துட்டு இருந்த அனுமன் கண்கள்ல நீர் பெருகி நின்றது. அப்படியே நாடி நரம்புகள் எல்லாமே ராவணனை வதம் செய்ய துடித்தது. இருந்தாலுமே ராமபாணத்தால் ராவணன் அழிவதுதான் சிறப்பு என அன்னை சீதை நினைக்கும் போது முந்திரி கொட்டை போல் நான் துடிப்பது தவறுன்னு கோபத்தை அடக்கிக்கிட்டாரு. ராவணனும் கோபத்தால் சிவந்து ஒரு அனல் பந்து போல் ஆயிட்டாரு. சூழ்ந்து இருக்கும் அரக்கியர்களை பார்க்குறாரு. நீங்கள் யாருமே என்னோட பெருமைகளை இவகிட்ட சொல்லவே இல்லை. அதனால தான் இவள் இந்த அளவு பேசுகிறா. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகலை. இன்னும் 2 மாத கால அவகாசம் தர்றேன். இதுதான் இறுதி வாய்ப்பு. இவள் மனம் மாறலை அப்படின்னா முதலில் உங்களை சம்ஹரிப்பேன், பின் இவளையும் சம்ஹாரம் செய்து விடுவேன். இது சத்தியம் அப்படின்னு ஆவேசமாக தொடை தட்டியபடி அங்கிருந்து நகர்ந்தார். இதோட எதிரொலியாக அந்த அரக்கியர்கள் எல்லாருமே சீதையை சூழ்ந்து நிற்க தொடங்குறாங்க. எங்கள் ராஜாவை நீ ரொம்ப தான் சோதிக்கிற. அவர் யாருக்காகவும் இப்படி காத்திருந்ததே இல்லை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக சத்தம் போட்டு மிரட்டுறாங்க. நல்ல வேளையாக திரிஜடை அங்கே இருந்ததுனால அரக்கிகளை அடக்க முடிஞ்சது. திரிஜடை எல்லாரையுமே விரட்டி அடித்து சீதை கிட்ட வந்து பெருமூச்சோட கண்ணீர் பொங்க நிற்கிறா. சீதை நொறுங்கி போயிட்டாங்க. பொழுது விடியலை நோக்கி போய்கிட்டு இருந்தது. அம்மா, நடந்ததெல்லாம் சொப்பனமாக நினச்சி மறந்துடுங்க. கொஞ்சமாவது தூங்குங்க. உங்களை பார்த்தா ஏதாவது ஆயிடும் போல தோணுது. பெரியப்பா பேச்சையோ இல்லை இந்த அரக்கியர்கள் கூச்சலையோ ஒரு பொருட்டாவே கருதாதீங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். நான் கண்ட சொப்பனங்கள் கண்டிப்பாக பலிக்கும் அப்படின்னு திரிஜடையும் பல வார ஆறுதல் சொல்லிட்டு சீதையை விட்டு போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார கதை இதோட முடியுது. இனி வர்ற வாரங்களில் இதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.